இன்னைக்கு காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னோடய டே. இன்றைக்கி டே விலாக் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுந்ததுமே வெந்நீர் போட்டுருவேன். பல் தேய்ச்சிட்டு வந்ததுமே என்னோடய ஹஸ்பண்டும் நானுமே ஜஸ்ட் ஒரு வெந்நீர் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருவோம். அது இல்லாமல் அவர் 6:45 7:30 7:15 அவர் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். 7:10க்கு வீட்டிலேருந்து கிளம்பிடணும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அண்ட் டீ போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து சாண்ட்விச் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது ஆல்ரெடி ஆலு எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சு மசாலா பண்ணி வச்சுருக்கேன். காலையிலேயே ஜஸ்ட் அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வேலைகளை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த இது பண்ணும்போதே வந்து மசாலா நம்ம பண்ணும்போதே இதில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றேன். ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட ஈஸியாக கட்டி கொடுத்துடலாம். இங்கே உள்ள சர்க்கரை பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்குங்க. ரவையை விட அந்த சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரவையை விட இன்னும் சன்னமாக இருக்கும். 4 ஸ்பூன் போட்டால் கூட ஸ்வீட்டே டீயும் அதெல்லாம் நான் வந்து 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போடுவேன். என்னோடய டாக்டர் செல்வா, ஏம்மா இவ்வளோ சர்க்கரையை வந்து அள்ளி போடுறீங்க, வெறும் சர்க்கரை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் போடுற டீ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவள் பிரிட்டிஷ் டீ போட்டு குடிக்கிறா. அப்படிங்கிற பிரிட்டிஷ் டீ எப்படி போடணும் அப்படின்னு இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன். டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஆற்றிட்டானா அவருக்கு குடிக்கிற சூடில் கொடுக்கணும். ரொம்ப கொடுத்தோம்னா அந்த ஷார்ட் டைமில் அவரால் குடிக்க முடியாமல் போயிடும். அதனால் அப்படியே வச்சுட்டு போயிடுவார். ஆனால் ஆற்றி அவருக்கு கொடுத்துட்டு நானும் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ மணி 6:10 ஆகிடுச்சு. லைட்டாக மொபைலில் வந்து சன்னமாக கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இதெல்லாம் வந்து சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஓட விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூஜையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படியெல்லாம் நான் வந்து என்னென்ன பூஜை பண்ணேன்றது வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளையார் சுழி கோலமும் இன்றைக்கி கனகதாரா ஸ்லோகமும் பூஜை பண்ணுறேன். சந்தோஷ் மாதா பூஜையும் ஸ்லோகத்தை பண்ணுறேன். பிள்ளையார் சுழி கோலம் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நல்லா போட்டு காட்டுறேன். போட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி கனகதாரா ஸ்லோகம் சொல்லும்போது 21 கமலங்கள் போட்டு காயின்ஸ் வச்சு அதுக்கு மேலே பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பூ வைப்போம். ஸோ அதை வந்து கமலங்கள் உங்களுக்கு இது மாதிரி தாமரைப்பூ மாதிரி போட முடிஞ்சதுன்னா போடுங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனில் 6, அடுத்தது 7, அடுத்தது 8, ஸோ 21 புள்ளிகள் வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பூ மாதிரி போட்டுக்குவேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு 5 ரூபா காயின் இல்லைன்னா 1 ரூபா காயின் இல்லை 25 பைசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பித்தளையில் வச்சா ரொம்ப நல்லது. நான் என்கிட்ட இருக்கிற காசை நான் வந்து வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இது கமலங்களெல்லாம் போட்டுட்டு அது மேலே வந்து நான் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கேன்றது காட்டுறேன். இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இது மேலே 5 ரூபா காயின் இல்லை 1 ரூபி காயின், அந்த காயினில் வந்து நம்ம சிங்க முகம் இருக்கும் இல்லையா, அந்த சைடு மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே உங்ககிட்ட என்ன பூ கிடைக்குதோ பூ வைங்க. என்கிட்ட நான் வந்து இங்கே பூ கிடைக்காதனால நான் வளையல் வச்சு சிட்டி காஜல்ன்றதை வச்சு நான் பூஜை செய்கிறேன். அதை பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே என்னோடய வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கேன். விளக்கு ஏற்றும்போது வந்து தீக்குச்சியால் ஏற்றாமல் நம்ம ஒரு அகர்பத்தி இல்லைன்னா ஒரு துணை விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன அகல் விளக்கு ஏற்றிட்டு அதில் வந்து விளக்கு ஏற்றுறது தான் என்னுடைய பழக்கம். அதே மாதிரி தான் நான் ஏற்றிருக்கேன். ஸோ இதோட துணை விளக்கு வந்து நான் வந்து 3 விளக்கு ஏற்றுவேன். உங்களுக்கு விளக்கு எத்தனை வேணாலும் ஏற்றலாம். நான் வந்து டெய்லியுமே காமாட்சி அம்மா விளக்கு ஒன்று ஏற்றுவேன். ஒரு குலதெய்வத்துக்காக ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு ஏற்றுவேன். அது இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே என்ன உப்பு விளக்கு ஏற்றுவேன். உப்பு விளக்கு நான் பல வருஷங்களில் 3-4 வருஷமாகவே நான் வந்து ரெகுலராக உப்பு விளக்கு ஏற்றுறேன். எங்கே இருந்தாலுமே நான் பூஜை பண்ணுற அன்னைக்கு ஊரில் இருந்து இல்லை எங்கேயாவது எந்த இடத்துல நான் பூஜை பண்ணுறேன்னா அந்த இடத்துல டெய்லியுமே உப்பு விளக்கு ஏற்றுவேன். அது ரொம்ப விசேஷம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும். ஸோ 1 by 1 என்னோடய எல்லா நினச்ச வேலைகளும் நடந்துக்கிட்டே வருது. அதனால் கடவுளுக்கு நான் எந்த இதுவுமே விட்டு கொடுக்காம என்னுடைய ரெகுலர் பூஜைகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பூஜை முடிச்சதுக்கப்புறம் ஒரு அவசர நைவேத்தியத்துக்கு ஏதாவது ஒரு பழம் வச்சிடுறது. நான் வந்து எப்போவுமே ஸ்டாக்கில் வந்து பேரிச்சம்பழம் இல்லைனா கிரேப்ஸு இல்லைனா டைமண்ட் கல்கண்டு அந்த மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சாதம் பருப்பு வச்சு அதுக்கப்புறம் மகா நைவேத்தியம் பண்ணுவேன். ஃப்ரைடேயில் வெறும் பருப்பு சாதம் நெய் போட்டு நைவேத்தியம் பண்ணுவேன். இல்லைனா பால் சக்கரை சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவேன். ஸோ இப்போ பழம் மட்டும் நைவேத்தியம் வைக்கிறேன். பேரிச்சம்பழம் மட்டும் நைவேத்தியம் வச்சிடுறேன் நான் இன்றைக்கி அவசர நைவேத்தியம். என்னோடய சாமி ஷெல்ஃப் வந்து கிச்சன்லேயே ஒரு கார்னரில் வச்சுருப்பேன். அதனால் இதை பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் 11 நமஸ்காரம் பண்ணுவேன் பிள்ளையாருக்காக. அதுக்கு இல்லாமல் கனகதாரா ஸ்லோகம் சொல்லிவிட்டு 21 நமஸ்காரம் பண்ணுவேன். அது முடித்ததுக்கப்புறம் நைவேத்தியம் வச்சுட்டு அந்த அன்னைக்கான பூஜையை வந்து
முடிச்சிருவேன் நான். சந்தோஷ் மாதாவுக்கு நான் ஊரில் இருந்தேன்னா எனக்கு அங்கே வந்து பொட்டுக்கடல வெல்லம் ரெண்டுமே கிடைக்கும். அதை நைவேத்தியம் வைப்பேன். இங்கே எனக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்காதனால நான் நைவேத்தியத்தில் வந்து பொட்டுக்கடல வெல்லம் வைக்கிறதில்ல. ஸோ வருங்காலத்தில் எங்கேயாவது கிடச்சி வாங்கிட்டு வந்தேன்னா அது கண்டிப்பாக அதை நான் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ மணி அடித்து கடவுளை எல்லாம் நல்லா திருப்தியாக மனசு வந்து பூஜை பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி பூஜை முடிஞ்சதுமே ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 2 கரண்டி போட்டாலே போதும். என் ஒருத்திக்காக சாதம் பருப்பு வச்சேன்னா அதே மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்ருவேன். பொங்கல் மாதிரி வெண்பொங்கல் மாதிரி தாளிச்சிட்டு அதை சாப்பிட்டுக்குவேன். நான் இது வச்ச மாதிரியும் இருக்கும், எனக்கு புளிப்பு சாப்பிட்லன்றது மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரு சின்ன குக்கரில் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் ஒரு 2 கரண்டி பருப்பு, ஒரே ஒரு கரண்டி ரைஸ் போட்டு ஸோ ஃபுல் மீல் மாதிரி பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் பருப்பும் தீர்ந்துருச்சு. அதனால் புது பாக்கெட் எடுத்து அதை வந்து பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த சமையல் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ தான் போன வாரம் வாங்கிட்டு வந்த பருப்பு வந்து பழைய பாட்டிலில் வந்து போட்டு வைக்கல. ஸோ இப்போ வந்து போட்டு வச்சிடுறேன். அந்த பொங்கல் பெய்யும் போதே கொஞ்சமாக மஞ்சளும் போட்டு வச்சுருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அந்த பொங்கல். வாங்கிட்டு வந்த பருப்பையும் ஒரு சில பருப்பெல்லாம் கொட்டி வைக்கவே இல்லை. உளுத்தம் பருப்பெல்லாம் வந்து பிரித்து கொட்டல. அது எல்லாமே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வாரத்துக்கான நெக்ஸ்ட் வீக் என்னென்ன சாமான்கள் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நான் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன். ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து இது வந்து டே இன் மை லைஃப்பில் வந்து என்னென்ன பொருட்கள் அடுத்த வாரம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து எழுதி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னாக்கா வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 3 சவுண்டு வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் தாளிச்சிக்கிட்டேன் பொங்கலை.